ஹாய் ஹலோ. இன்றைக்கி சூப்பரான ஹெல்த்தியான உளுந்து சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குக்கர் வச்சுட்டு தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா சீரகம், கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துட்டு இதெல்லாம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா 3 வரமிளகா சேர்த்துக்கோங்க. வரமிளகா சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஃப்ரெஷ் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா இது கூட 3 பல் பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா நான் ஆல்ரெடி 1/4 டம்ளர் உளுந்து 3/4 டம்ளர் அரிசி 1 டம்ளருக்கு ரெண்டும் சேர்ந்து 1 டம்ளருக்கு 1/4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் இதில் சேர்த்துக்கிட்டேன். நீங்களும் அந்த மாதிரி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1 டம்ளருக்கு 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இது கூட தேங்காய் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நான். உங்களுக்கு துருவி தான் சேர்க்கணும் அப்படின்னா துருவியும் சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 4 to 5 விசில் மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும். தீ ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது. வச்சு 4 விசிலுக்கு விட்டு விசில் போனதை எடுத்திங்கன்னா செம்ம சூப்பராக மணமான டேஸ்டியான ஹெல்த்தியான நம்மளுக்கு உளுந்து சாதம் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு நல்லாவே தெரியும் உளுந்து சாதத்தினால எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது, உளுந்தில் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு. அவ்வளோதான். நான் இதுக்கு சைடிஷ் ஸ்பெஷலாலாம் எதுவும் செய்யலை. உளுந்து சாதம், அது கூட புடலங்காய் பொரியல், சோயாபீன்ஸ் குழம்பு இன்றைக்கி அதுதான் செஞ்சுருந்தேன். லஞ்ச் பாக்ஸ்க்கும் அதவே பேக் பண்ணியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உளுந்து சாதம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.